இன்னைக்கு வந்து ரஷ்யன் டீ கேக் அப்படி இல்லைன்னா மெக்சிகன் வெட்டிங் கேக் இதை எப்படி வேணால் சொல்லலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இது மேலே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஐசிங் சுகரை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி தெளித்து விட்டுட்டு அ பண்ணோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், கை வச்சா உடஞ்சிரும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க. உள்ள வந்து நல்ல வால்நட்டோட அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது ரொம்ப சுகராக இருக்காது. நல்ல ஒரு மீடியம் சுகரில் நல்லாயிருக்கும் இது. இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 கப்பு வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்ல ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். கிராமுன்னு பார்த்தா 225 கிராம் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு. அந்த உப்பை வந்து இந்த வெண்ணெயிலே போட்டுருவோம். அது வந்து நல்லா கரைஞ்சிடும் அது வெண்ணெயோடு சேர்ந்து. 1/4 டீஸ்பூன் உப்பு. அப்புறம் வந்து ஒரு 80 கிராம் பவுடர் சுகர். கப்புன்னு பார்த்தா 3/4 கப்பு பவுடர் சுகர். அதுக்கப்புறம் வால்நட்டை வந்து நல்லா அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கப்பு வால்நட்டு. அது வந்து 120 கிராம் வரும். கிராம் கணக்குன்னு பார்த்தா. நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 2½ கப்பு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது மைதா. 300 கிராம் வந்து மைதா. அப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஐசிங் சுகர். இது வந்து மேலே வந்து குக்கி பேக் பண்ண அப்புறம் இதில் போட்டு பெரட்டி எடுப்போம். அதுக்கு வந்து இந்த ஐசிங் சுகர் வேணும். நான் இன்றைக்கி வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெண்ணெயை போட்டு நல்லா வந்து நுரைச்சி பஞ்சு மாதிரி வெள்ளையாக வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம். சரி பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வெண்ணெய் நல்லா சாஃப்டாக ஆனவுடனே சர்க்கரையை போட்டுருவோம். சர்க்கரை போட்டுட்டு மிஷினில் போட்ட உடனே வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அந்த சர்க்கரை மேலெல்லாம் தெறிக்கும். சும்மா ஒரு இதை வச்சு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரு லைட்டாக ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு அதை ஓட விட்ருவோம். அதுலேயும் வந்து அந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வச்சுருந்தோம் இல்லையா, வெனிலா எசன்ஸ், அதை ஊற்றிடுவோம். அதை ஊற்றி நல்லா கலந்த அப்புறம் பாருங்கள், அந்த சர்க்கரையும் வெண்ணெயும் வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரணும். வந்த அப்புறம் வால்நட்டை போட்டுருவோம். வால்நட்டை போட்டுட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுவோம். வால்நட் கலக்கட்டும் நல்லா பாருங்கள். அதுவும் வந்து நல்ல பொடி பொடியாக நறுக்கிங்க. ரோஸ்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சையாகவும் போடலாம். பட் அது ஒரு பச்சை வாசனை அடிக்கும். நான் நல்லா அது ரோஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ மாவையும் போட்டு மாவையும் வந்து லைட்டாக சும்மா கலந்து விட்டுருவோம். இதுவும் அப்படி தான். கலக்காமல் மிஷின் ஆன் பண்ணோன்னா வந்து மேலெல்லாம் அடிக்கும். அதனால நல்லா போட்டு மாவை போட்டு சும்மா லேசாக ஒரு கலக்கிட்டு மிஷினை வந்து ஸ்லோவாக ஆன் பண்ணி விடுவோம். ஆன் பண்ணி விட்டோன்னே அது நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு வந்துடுச்சுன்னா போதும். அவ்வளோதான். இது வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவும் இது கலக்கிறதில்ல. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவெல்லாம் சேர்ந்து வந்த அப்புறம் மிஷின்லேருந்து எடுத்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடுவோம். விட்டுட்டு சும்மா ஒரு ரவா லட்டு சைஸ் இருக்கு இல்லையா, ஒரு 1½ இன்ச்சு அளவுக்கு ஒரு உருண்டையாக பிடிச்சி அது வந்து இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வந்து ஷீட்டு போட்டு பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன், பார்ச்மெண்ட் பேப்பர். இது போட்டுட்டு இது எல்லாம் உருண்டு நல்லா ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு அதை வைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு 2 இன்ச்சு கேப் விட்டு வச்சா தான் அது. ஏன்னா வந்து அதுக்கு கொஞ்சம் அது வேகிறதுக்கு இடம் கொடுக்கணும், காற்று போகிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு 375 டிகிரியால் நான் அவனில் தான் பேக் பண்ணுறேன். 375 டிகிரியில் வச்சு ஒரு 10லேருந்து 11 நிமிஷம் ஆகும். ஸோ அது பாருங்கள், அது பேக் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ட்ரே வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து சூடாகவே இருக்கும்போது பாருங்கள், பின்னாடி மட்டும் ப்ரௌனாக இருக்கும். இது சூடாகவே இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், அந்த சர்க்கரை ஐசிங் சுகர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு பெரட்டி எடுத்துடணும். இது வந்து நீங்கள் இப்பயும் பெரட்டி வைக்கலாம்.
இல்ல அதுக்கப்புறமாவும் எடுத்து உங்களுக்கு வேணுன்றப்பயும் பெரட்டி வைக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவையாவது வந்து ஐசிங் சுகர்ல வந்து போட்டு எடுத்துடணும். அப்பதான் நல்லாருக்கும் அது. பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்துட்டேங்க. உங்களால கையில ஹேண்டில் பண்ண முடியும்னா, கை வச்சு பண்ணோம்னா ஃபாஸ்ட்டா முடிஞ்சிரும். ஸ்பூன்ல பண்றத விட. பாருங்க நல்லா எல்லாத்தையும் வந்து பெரட்டி இது 3 தர, 4 தர பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு வந்து 2 தர தான் பண்றேன். பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் சர்வ் பண்ணும்போது அது மேல போட்டா போதும். பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 தர பெரட்டி எடுத்துட்டோன்னா, இந்த கேக் வந்து 10 நாள் வரைக்கும் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லயே நல்லாயிருக்கும். நீங்க டைம் இருக்கும்போது இந்த மாவு செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம் எப்ப வேணுமோ. அவ்ளோ டேஸ்ட்டா இது ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப நல்லாருக்கும். இத வந்து அந்த ஷீட்லயே அப்படியே வந்து நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. ஏன்னா, அந்த சர்க்கரை வந்து அது அந்த சூட்ல அப்படியே மெல்ட் ஆயி ரொம்ப கொழ கொழன்னு இருக்கும். அது பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க கேக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது ஆறுன அப்புறம் எடுத்து டப்பால போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது நீங்க வந்து மேல சுகர் வந்து டஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணா, பார்க்க வந்து அப்படியே வந்து ஸ்னோ கேக் மாதிரி ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ரஷ்யன் டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.